ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்னும் ஒரு மேற்பட்ட 600க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன். அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 24 டேட்டு முடிய போது. யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட். ஓகேவா, டிஎன்பிஎஸ்சிலே வந்து நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. வந்த உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்துல வர 9வது நோட்டிஃபிகேஷன் இது டிஎன்பிஎஸ்சியில். ஓகேவா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்ளை நீங்கள் வந்து மே 27ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனல்லேயே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே போடுறேன். அண்டு நானுமே அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எனக்கு தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைன்லேருந்து வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நேரில் ஸ்கூலில் போய் வாங்கினதெல்லாம் இப்போ வந்து செல்லுபடி ஆகாது. ஓகேவா, அதனால் வந்து அதையுமே சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதற்கு வந்து நீங்கள் ஜூன் 25ஆம் தேதி வரலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னா ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து ஜூலை 1ஆம் தேதி வரலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைலாம் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு வந்து இருக்கும். ஓகேவா, பேப்பர் 1ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக வந்து வரும். ஓகேவா, இதில் வந்து அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வரும். ஓகேவா, வேக்கன்சி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 600க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலு, ஜூனியர் பிளானரு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலு, எலக்ட்ரிக்கலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேட்டகரி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரு, இந்த மாதிரி வந்து போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 47 விதமான போஸ்ட்டு 615 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எது எதெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஜெக்ட் ஆஃபீஸரு, டிரான்ஸ்லேட்டரு, சிஸ்டம் மேனேஜரு, அசிஸ்டண்ட் இன்ஜினியரு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டு, கம் கம்யூனிட்டி ஆஃபீஸரு, லைப்ரரியனு, இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் மினிமம் வந்து ஒரு 21 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேட்டகரி ஓசி கம்யூனிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் டிசேபிள்டு பர்சனாக இருந்தால் 42 வரலாம் கொடுத்துருக்காங்க. இதே வந்து மற்ற கேட்டகரியாக இருந்தீங்கன்னா பிசி, எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தாராளமாக வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் கேட்டகரிக்கு பிஇ அல்லது பிடெக்கு சிவில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவில் ரிலேட்டடாலாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ டிகிரி சிவில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த போஸ்ட் வைஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே மாதிரி ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ எலக்ட்ரிக்கல் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பிஇ அக்ரிகல்ச்சர் அல்லது பிடெக் அக்ரிகல்ச்சர் இல்லை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமருக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சயின்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் லைப்ரரியன் கிரேட் 2 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா
பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீசருக்கு எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்குமே ஒண்ணு வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குன்னு பாருங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தான் வந்து தெரியும். பெரும்பாலும் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு நெறையவே வந்து வேக்கன்ஸீஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து பார்த்துக்கோங்க. பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கலுக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் சிஏ வந்து படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஜூனியர் கெமிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு வந்து அவைலபிலிட்டி வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி எக்ஸிக்யூட்டிவ் பி&ஏ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இந்த மாரி வந்து நெறைய குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பத்தி தெரியும். டிஎன்பிஎஸ்சிலே வெப்சைட்ல தான் போயிட்டு அப்ளை பண்ணணும். அது அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே மாரி எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. நான் இது உங்களுக்கு செப்பரேட்டா வேணா வந்து அப்டேட் பண்றேன். ஓகேவா? இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ற வீடியோஸ் தானே பார்க்குறோம். அது வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்க அப்ளை பண்ண அப்புறம் நம்ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது, அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில வந்து உங்களுக்கு அப்ளை பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சில ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். 150 வந்து கவர்மெண்ட் சைட்ல சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாரி தமிழ்நாட்ல 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு. எங்க வேணாலும் நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையிலும் அது ஒரு பிக் அட்வான்டேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷனு, அதுக்கப்புறம் சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகேவா? இது மூலமா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல தெரியப்படுத்துங்க. எதுக்காச்சும் அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.